அட சரியான கிளைமேட்ல. இந்த கிளைமேட்டுக்கு நாங்கள் வெளியே போகலான்னு பிளான் பண்ணிட்டு காலங்காத்தால ஷாய் ஃபுட்டில் நாங்கள் சாப்பிட்டது என்னன்னா பூரியும் பொங்கலும். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நெக்ஸ்ட் ட்ரிப் எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தா நான் சொல்ல தேவையில்ல. அது எங்கே இருக்கும்? திருப்பூரில் இருக்கிற ஒன்றலாக்கு. திருப்பூரூர். இன்னைக்கு நம்ம என்னென்ன பண்ணுறோம்னு சொல்லிட்டு லைவாக இந்த வீடியோ நீங்கள் எங்களுக்கு ட்ராவல் பண்ணுங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் நினச்சதை விட கொஞ்சம் கூட்டம் அதிகமாகவே இருக்குது. குயின்ஸ்லாண்டில் விஜிபியில் அவ்வளோ கூட்டமாகவே இல்லை. ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா புதுசாக திறந்துருக்காங்க. அந்த ப்ரொமோஷன், அந்த யூடியூப் ஷார்ட்ஸு, ரீல்ஸு எங்கே பார்த்தாலுமே ஒன்றலா தான். பார்த்தீங்கன்னா என்ட்ரன்ஸில் அவ்வளோ ஒரு கூட்டம். 11:20 எடுத்து ஓகே கொஞ்சம் சீக்கிரமாக தான் வந்திருக்கோம். சில பேர் ஸ்டார்டிங்காக அந்த பெரிய பெரிய போகிறாங்க. எப்போ விழுவாங்கன்னு தெரியாது, இவ்வளோ போகிறாங்க. போவா எல்லா இடத்துலையும் கவுண்டர் ஃபுல்லு. அங்கே நின்று டைம் வேஸ்ட் பண்ண போகிறது கிடையாது. பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ரைடுக்கு லைன் கம்மியாக இருக்குன்னு தான் வந்தோம். ஆனால் அதுவே எவ்வளோ கூட்டமாக இருக்குது. இதெல்லாம் ஒரு வாங்க ரைடில் ஏன் மேகம் இருக்கு நீ? அதான் மனசங்க இது பண்ணிக்கினேன். அதுவே தூக்கம் இரு. நீ பிடிச்சிருந்து எப்படியோ வெற்றிகரமாக ஒரு ரைடு முடிச்சிட்டோம். எப்படி இருந்தது ரைடு? சரி ஓகே, அடுத்த ரைடு பார்ப்போம். நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் இந்த கியூ ஜாலியாக இருக்கிற ரைடாக பார்த்து நாங்கள் வந்து நின்றுட்டுருக்கோம். டைம் சேவ் பண்ணோம். ஏன்னா நிறையா கூட்டத்தில் அந்த பெரிய அந்த ஹைப்பான ரைட்ஸாக ஸ்டார்டிங் நிறைய பேர் நிற்கிறாங்க. அதில் போய்ட்டு நம்ம எதுக்கு டைம் வேஸ்ட் பண்ணிட்டா சின்ன சின்ன ரைடாக போயிடுவோம். யாரும் இல்லாத போது மொத்தமாக போயிட்டோம். நெக்ஸ்ட் வந்து நம்ம இங்கே வந்திருக்கோம். பாத்தீங்கன்னா வந்து பயந்துட்டு இருக்காங்க. என்னமா செகண்ட் ரைடு போய் முடிச்சாச்சு. அந்த ரைடு பார்க்கறதுக்கு தான் வந்து சும்மா ஒரு ரவுண்டு போகிற மாதிரி இருக்கு. ஆனால் போய் பார்த்தீங்கன்னா அந்த இல்லை யாருமே ட்ரை பண்ணலாம். நல்லா இருக்கு. நம்ம பார்க்குறத விட அது போனால் அந்த ஃபீல் நல்லா இருக்கு. அடுத்த ரைடு வெயிட் பண்ணுறீங்களா? இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எல்லா ரைட்லையுமே கூட்டம் போகுது. எல்லா ரைடுமே இங்கே கூட்டமாக இல்லாத மாதிரி பார்க்க முடியாது. கரெக்டாக ஒன்று லாக் பண்ணிட்டாங்களா? கரெக்டாக நாங்கள் வந்து லாக் பண்ணிட்டாங்க மேடம். எனக்கு மற்ற வீடியோ கொஞ்சம் முக்கியம் இல்லை இல்லை. இது ஒரு எனக்கு இன்னும் சுற்று ரைடே பிடிக்காது. ஒரே சுற்று ரைடே கொஞ்சம் இதுவாக இருக்கும். மேலே போயிட்டு வர்றது, இல்லை பூந்து போகிறது, அந்த மாதிரி ரைடாக எனக்கு பிடிக்கும். நண்பர்களே, நான் இதுக்கும் எல்லா ரைடு போயிருக்கேன். ஆனால் உட்காந்துட்டு போயிருக்கேன். ஆனால் படுத்துட்டு தான் ஃபர்ஸ்ட் ரைடு. வெரி oh my god, Superman. ஐயோ ஐயோ ஐயோ
எல்லா ரைடும் ஓகே. ஆனால் இந்த ரைடு கொஞ்சம் நான் நினச்சதை பார்த்து அவ்வளோதான் இல்லை. நபர் இந்த ஒரு இது லாக் பண்ணிட்டு பார்த்துக்கோங்க. அவ்வளோ இது வந்து கொஞ்சம் சிம்பிளாக தான் இருக்கும்னு சொல்லிட்டு. பாரு ஏன்னா ஸ்லோ பண்ணிட்டாங்க. பாய் பாய் நண்பர்களே. அடுத்து நம்ம போகிறது இதுதான். ஆனால் கூட்டமாக இருக்கு. அப்புறம் போய்க்கலாம். என்னாச்சு? எல்லா ரைடுமே பார்த்தீங்கன்னா வந்து பார்க்கும்போது காலியாக இருக்கு. அந்த கியூ போய் கிட்ட போய் வரும். அதனால அது ஏன்னா இவ்வளோ பேர் எப்படா உள்ள வந்தீங்கன்ற மாதிரி இருக்கு. ஐயோ நீங்கன்னா வீக் டேஸில் வாங்க. வீக்கெண்ட்லலாம் நீங்கள் டைம் நீங்கள் எல்லா ரைடுமே போகணும், ஃபுல்லாக என்ஜாய் பண்ணணும், ஃப்ரீயாக இருக்கணும்னா வீக் டேஸில் வாங்க. இப்படிதான் இருக்க முடியும். கொஞ்சம் நின்று ஒரு மாதிரி தான் இருக்கு. பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப நேரம் கழிச்சு நாங்கள் வந்து உட்காந்துருக்கோம். இங்கேருந்து இந்த ரைடு மேட்டர் இல்லை, இங்கேருந்து நாங்கள் அந்த ரைடு பார்த்துட்டு இருக்கோம். பாருங்க பார்த்தாலே அது கொஞ்சம் பக் பக்குன்னு தான் இருக்குங்க. வாட்டர் ரைட்ல தான் நான் வந்து ஃபன் பண்ண போறேன். மெயினாக வந்தது காரணமே வாட்டர் ரைட். அந்த தண்ணியில் போயிட்டு முங்கி விழுந்துச்சு தெரியுமா? அந்த ரைட்லாம் வந்து மேடம் கொஞ்சம் குதூகலம் ஆகிடுவாங்க. பார்த்தீங்கன்னா வந்து எங்களை லாக் பண்ணிட்டாங்க. இதே மாதிரி ஒன்று குயின் சாலில் இருக்கும். நம்ம அழுத்தனா ஏறும். இது வந்து அப்படியே நல்லா இருக்குது. இது நான் பார்த்துட்டு சொல்றேன் நல்லா இருக்கா நல்லா இல்லை. இந்த மாதிரி பைந்தாங்கோலிஸ்லாம் இதை வந்து என்ஜாய் பண்ணலாமா வேணாமா நான் சொல்றேன். ஆரம்பிச்சுட்டாங்களே. நம்ம சாப்பிட்டு வரல, சாப்பிட்டு வர வாங்கிதான் பின்னாடி போய் எதிர போகுது. நல்லா இருக்கும் எல்லாருமே நல்லா இருக்கும். ஆனா அந்த ஃபேஸோட வெயிட் எடுத்து லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நல்லா இருக்கு நண்பர்களே. உனக்கு அலோட் இல்ல. கொஞ்சம் ஸ்லோ. கொஞ்சம் சிட்டியா இருக்கணும். கடைசியா பார்த்துக்கோங்க இந்த பொண்ணை. பொண்ணை போடு. கரெக்டா இருக்கு. Thank you bro.
நைஸ்ல வண்டி வேடி மேரி ஹவுஸ் தட் மேரி ஏதோ நான் ஓட்டில அந்த மாதிரி பண்றேன். நீ தானே கூட்டிட்டு போன, நான் வர மாட்டேன்னு சொன்னேன். ஆக்சுவலா நம்ம வந்து ஒரு vloggers ஆயிட்ட பிறகு இதெல்லாம் வந்து ஒரு அட்வென்ச்சர்ஸான ஒரு இதில் நம்மளுக்கு என்ன நம்ம ஃபேஸ் ரியாக்ஷன் நம்மள இதை கேப்சர் பண்ண முடியல ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் டைம் வந்து நம்ம டபுள் கோப்ரோவில் நம்ம வருவோம். பார்த்தீங்கன்னா வந்து அந்த ரைடு போய்ட்டு ஒரு முகமுகவும் ஒரு சாக்லேட் இருக்கும். ஆனால் ஒர்த்து காய்ஸ் இது வந்து இவ்வளோ பேர் வந்து செம்ம ஹைப் ஏற்றி விட்டாங்க. ஆனால் அது இந்த ரைடு அப்படி என்னடா இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு அந்த ரைடில் வந்து அந்த மாதிரி வேறு லெவலில் இருந்தது. இதில் என்னென்னா நார்மலாக வரவங்களுக்கும் ஃபாஸ்ட் ட்ராக்கில் வரவங்களுக்கும் நிறையாங்க வரவங்க கம்மியாகவும் வராங்க. அதில் வந்தால் சீக்கிரமாக விட்டுறாங்க. ஸோ நீங்கள் எப்படி வரீங்கன்னு சொல்லிட்டு அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. இதுவும் நல்லாயிருக்கு ஃப்ரெண்ட்ஸ். ட்ரை பண்ணியிருக்கீங்கன்னா கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். முகு எங்கள் ஃபேவரட். சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த ரைடை சந்திப்போம். உனக்கான ரைட்ஸா? நம்ம இங்கே பெரியவங்களுக்கு விட சின்னவங்களுக்கு வந்து நிறைய ரைடு நினைப்பீங்க. ஆனால் இங்கே வந்து சின்னவங்களுக்கு வந்து பாவம் ஒரு 5 ரைடு தான் இருக்கும். அந்த 5 ரைட்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா பேசிக்காக இந்த சுற்றுறது இது நல்லா இருக்குமா? இது இந்த ஃப்ரீ ஃபால் சின்ன பசங்களுக்கு என்ன ஃபோப்னர்லாம் வருது. இருக்கிறதுலே வந்து பெருசாக பார்த்தீங்கன்னா வந்து இங்கே தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா இந்த பின்னாட்டா இல்லை, இது பேர் வந்து இது என்னன்னு நான் கீழே போடுறேன். இந்த ரைடு வந்து ரொம்ப இங்கே இருக்கிறதுல இந்த ரைடு தான் ரொம்ப ஹைட்டான ரைடு. நாங்கள் வந்து வாட்டர் ரைட்ஸ் சீக்கிரமாக வரும். ஆனால் ஏன் வரோன்னு எங்களுக்கு இன்னும் தெரியல. மணி என்ன ஆகுது? 3 ஆகுது. இது எங்களோட 3வது வீடியோ. 2 வீடியோ நல்லா ஒரு 300 வியூஸ் கிட்ட கொடுத்ததுக்கு எல்லாருக்கும் தேங்க்ஸ். அது மட்டும் சொல்ல நினச்சி. அதுக்கப்புறம் 16 சப்ஸ்கிரைபர்ஸ், இப்போ 18 சப்ஸ்கிரைபர்ஸ் வச்சுருக்கோம். ஏன் இந்த ஸ்விம்மிங் பூல் காலியாக இருக்குது? அடுத்தது வேவ் பூல் வந்திருக்கோம். டேய் ரைட்டாக அந்த பீச் வைப் இருக்குல்ல, நண்பர்களே. இந்த தண்ணி பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப இந்த ஆக்ரோஷமாக ஜில்லுன்னு இருக்கு. ஓஹோ அது விடு. ஆமா அதுக்கப்புறம் ஃபேமிலி மெம்பர்ஸ் மட்டும் போயிடலாம். லேடிஸ் தனி ஜென்ஸ் தனின்ட்டு நாங்கள் ஆல்ரெடி ஒரு வாட்டி அனுப்பிச்சிருக்கோம். குயின்ஸ்லாண்டில் பார்த்தீங்கன்னா லேடிஸ் ஜென்ஸ் தனி. நாங்கள் வந்து 2 ஸ்விம்மிங் பூல் நடுவில் வந்து இந்த மாதிரி ஒரு இது போட்டாங்க. அந்த பக்கம் இவங்க, இந்த பக்கம் நாங்கள் கை பிடிச்சி நின்றுட்டு இருக்கோம். நீங்கள் வந்து வேவ்பூலுக்கு வரணும்னா ஒரு 12:30 1 o'clock இங்கே வந்துருங்க. வந்து வாட்டர் ரைட்ஸ்லாம் ஃபுல்லாக என்ஜாய் பண்ணிட்டு அப்புறமேட்டு மற்ற ரைட்ஸ் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். அப்போ தான் டைம் வந்து கரெக்டாக இருக்கும். ஏன்னா அப்போ வந்து கூட்டம் இருக்காது ரைட்ஸில், நமக்கு ஈஸியாக இருக்கும். அதனால ஃபஸ்ட்டு அப்படிலாம் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். நம்மளுக்கு என்ன ரைடு பிடிக்குமோ நீங்கள் போங்க. எது கூட்டம் கம்மியாக இருக்கும் போய்ட்டு வந்துருக்காங்க. ஒரு வழியாக அந்த வேவ்லாம் ஸ்டாப் பண்ணிட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். இவ்வளோ நேரம் வேவோடு இருந்தது. இப்போ இந்த வேவ்லாம் நிப்பாட்டிட்டு. ஏய் மேடம் என்ன பண்ணுறீங்க? வீழ்ச்சி அடிச்சிட்டு இருக்கியா? உட்காந்துட்டா. இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு தனியாக ஒரு தவக்கால நீச்சல் அடிச்சிட்டு இருக்கு. இந்த வேவ் வந்து இதுக்கப்புறம் வந்து 4 மணிக்கு கரெக்டாக 4 மணிக்கு வந்து ஸ்டார்ட் ஆகும்னு சொல்கிறாங்க. அதுக்குள்ளே நம்ம சின்ன சின்ன ரயிலில் போய்ட்டு வந்துடுவோமா? அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக பேசி நம்ம அடுத்து எங்கே வந்துருக்கோம்னு பார்த்தீங்கன்னா வந்து வாட்டர் ஸ்லைட். அதுக்கு என்ன கடுப்புனா இந்தமாரி படிக்கட்டில் ஏறி போகிறது தான் கடுப்பு. ஒரு தப்பு நடந்து போச்சு நண்பர்களே. அந்த பலூன் வச்சு சர்க்கிட் வர ரைடில் அங்கே இருக்குது. ஆனால் இது ஃபுல்லாக சர்க்கஸ். நாங்கள் இங்கே வந்து ஏறிட்டோம். அதனால தான் இந்த மாதிரி முடிச்சுட்டு இருக்காங்க. பரவாயில்லவா? கீழே படிக்கட்டில் இறங்குறதுக்கு ஒரு ரைடு போயிடலாம். படிக்கட்டில் இறங்கினா தனியாக இறங்கணும்பா.
ஃபர்ஸ்ட் நான் போயிடுவா நான் படிக்கிறேன் படிக்கல ஓ நல்லா இருக்கா? உங்களுக்கு எந்த ரைடு பிடிக்கும்? இதானா? எவ்வளோ மார்க்கு? 10ஆ? மேலே பார்க்கறதுக்கு மட்டும் தான் நீச்சல் அடிக்க தெரியும். நடந்து வந்துட்டு இருக்காங்க. வேவ் வந்து நின்றுட்டு இன்னும் ஒரு அடுத்த வேவ் எத்தனை மணிக்கு வரும்? அடுத்த வேவ் 5 மணிக்கு தான் வருமா? சன்பாத் எடுத்து வந்து ஸ்கின்னுக்கு நல்லது. சன்பாத் எடுத்துட்டு அடுத்த ரைடு நான் இங்கே மாட்டிக்கிட்டு தெரியுமா? இருக்கிறது நல்லா கொஞ்சம் ஃப்ரீயாக டைம் ஸ்பெண்ட் பண்ண ஒரே இடம் வந்து என்ஜாய் பண்ணி டைம் ஸ்பெண்ட் பண்ணி கொஞ்சம் ரிலாக்ஸாக விளையாடுறது இந்த வாட்டர் ரைஸ். சின்ன சின்ன வாட்டர் ரைஸ், பெருசு இல்லை, சின்ன சின்னதாக இங்கே சின்ன சின்ன சர்க்கஸ் பற்றி வச்சுருக்காங்க. கீழே வந்து பார்த்தீங்கன்னா கீழே விழுந்தாலும் அடிப்படாத மாதிரி வந்து ஸ்பாஞ்சு மாதிரி போட்டிருக்காங்க ஒன்று. போன ரைடு இருக்குல்ல, அதில் எப்பயும் போல சரி குயின்ஸ்லாண்ட் நல்லா போயிட்டோம், அதில் அவங்க பயம் இருக்காது அப்படின்ற ஒரு தைரியத்தில் நல்லா ஜாலியாக உட்காந்துக்கிறேன். என்னன்னு தெரியல, குயின்ஸ்லாண்டில் பக்கத்தில் உட்காரா அந்த பயம் இருக்காது போல இருக்கு. இல்லை தனியாக உட்காந்துட்டு இருக்கோம்ல, அது ஒரு மாதிரி அல்ல. நான் எனக்கே பயந்துட்டேன் நான். நீ எப்படி பயப்படாம வந்த? ஆஹா, அடுத்து நம்ம தலைகீழாக சுத்த போகிறோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா வந்து இன்சேன், அது ஒரு ரைடு, அதுதான் வந்திருக்கோம். தலைகில சுத்துவாடி, தலைகில சுத்துவாடி, தலைகில சுத்துதுரி. அடோ வாடிடா, அடே யாராடிடா, ஐயோ ஆட்டி புடிங்க ஆண்டி. எவர்ல சரிங்க கண்ணனா? ஐயோ ஐயோ தேவையில்லாம ஏத்தன அவன் பேசி கேட்டுனா நான் இறக்கி விட்டுருவாங்க. நான் சொன்னானா இறக்கி விட்டுருவாங்க. டாப்பிங் பாரு வேடி ஆதி. என்ன எப்படி இருக்க? சொல்லு இந்த ரைடு பத்தி உன்னோட எதிர்பார்ப்பு. ஓகே ஸ்டார்ட் ஆயிடுச்சு.
எல்லாமே போச்சு. ஒரு வழியா எல்லா ரைடும் முடிச்சாச்சு. எப்படி இருந்துச்சு ஒண்டர்லா? வேற எந்த ரைடு உங்களுக்கு பிடிச்சிருந்தது? வேவ்புல், அதுக்கப்புறம் சறுக்கு வந்தது. சறுக்கு வந்தது? தண்ணியில் விளாட்னது எல்லாம் பிடிக்கும். அந்த வேவ் தான் உங்களுக்கு பிடிச்சிருந்ததா? இருக்கிற ஹைலைட் இது. கண்டிப்பாக இதுக்காக நீங்கள் வரலான்னா எந்த ரைட் சொல்லுவேன்? த்ரில் இருக்கவங்க வந்து இங்கே நிறையா த்ரில்லிங்கான ரைடு கொஞ்சம் த்ரில் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணால் உங்களுக்கு வந்து ஒண்டர்லா வந்து ஒரு கரெக்டான ஒரு ஆப்ஷன். கரெக்டா? ஆமாம் ஆமாம். 2 ரைடு வேறு மிஸ் பண்ணிட்டோம் லேட்டாக வந்ததால். 2 ரைடு அந்த அந்த ஸ்லோவாக அந்த மேலே போகிற அந்த ஸ்கை ட்ரெயினும் இன்னும் வந்து அந்த தலைகளை சுற்றுறது, அந்த 2 ரைடும் நாங்கள் ரொம்ப நாங்கள் இல்லை நானும் ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இருந்தேன். அதனால அப்படி ஆகி போச்சு. ரெயின் டான்ஸ் நீங்கள் சும்மா பார்க்கறதுக்கு வந்து லைட்டாக இருக்கும், ஆனால் நீங்கள் அது உள்ளே போய் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பாருங்கள், அது நல்லா இருந்துச்சு. நாங்கள் சும்மா சரி உள்ளே போய்ட்டு வந்துடுவோம் தான் போனோம். ஆனால் அந்த சாங்குக்கு அந்த ரெயினுக்கு அந்த சோப்பு நோரெல்லாம் வந்து அடிச்சு அது ஃபேம் பார்க்குறதுக்கிட்ட அது போய் என்ஜாய் பண்ணுறதில்ல. இன்னும் அது சூப்பராக இருந்தது. அந்த டான்ஸ்லையும் சரி அந்த ஸ்விம்மிங் பூல்லையும் சரி கப்புள்ஸ் ஃபேமிலி அவங்களுக்கு வந்து ஒரு தனியாக ஒரு செக்ஷனும், மென்ஸுக்கு பாய்ஸுக்கு கேங்காக வருவாங்கள்ல பேச்சுலர்ஸ்லாம் அவங்களுக்கு ஒரு தனி செக்ஷன் வச்சாங்க. நல்ல ஒரு புது விதமான ஒரு இதுக்கு முன்னாடி நாங்கள் அந்த மாதிரி இருந்ததில்லை. ஒன்று பாய்ஸ் கேர்ள்ஸ் சேர்ந்துருக்கோம், இல்லைனா வந்து பாய்ஸ் தனி கேர்ள்ஸ் தனி இருக்கும். ஸ்விம்மிங் ஃபுல்லாக ரொம்ப நேரம் இருக்காதிங்க எங்களை மாதிரி. ஸ்விம்மிங் ஃபுல் நல்லா இருக்கு, ஆனால் என்ஜாய் பண்ணுறவங்க நீங்கள் என்ஜாய் பண்ணுங்கள். அப்படியே இருந்தாலும் ஒரு 2 hour மேக்ஸிமம் 3 hours ஸ்விம்மிங் பூல் நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். ஒரு பயமாக ஒரு ரைடு வந்து உங்களுக்கு பயமாக இருக்குது, உங்களுக்கு போக பிடிக்கலன்னா போகாதீங்க. போக பிடிக்கல அப்படின்னு சொல்லுங்க, கட்டாயப்பட்டு கூட்டு போனால் இல்லை எனக்கு பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நிறுத்துங்க. மற்றவங்க சொல்கிறாங்க சொல்லிட்டு கேட்டுன்னு ஏறிட்டாதீங்க, ஏறுங்க. அதுக்கப்புறமா நீங்கள் வந்து அந்த ரைடு போய்ட்டு வா, உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு வா நம்ம அதை சாதிச்சிட்டோன்ற ஒரு ஹாப்பினஸ் உங்களுக்கு இருக்கும். அப்படிலாம் இது கரெக்டாக ஷார்ப்பாக 7 மணிக்கு எல்லாருமே சொன்ன மாதிரி ஸ்டாப் பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம என்ன தான் கேட்டாலும் இல்லை முடிஞ்சு 7 மணினா அந்த டைமிங்கில் அவங்க வீக்கெண்டில் பர்ஃபெக்டாக இருக்காங்க. பர்ஃபெக்டாக இல்லை, நம்மளுக்கு அது போக முடியல. அது சொல்ல வரேன். வந்து 6 o'clock வரைக்கும் தான், வீக்கெண்ட்ஸில் மட்டும்தான் 7 o'clock இருக்கும். அதே மாதிரியே நீங்கள் வந்தீங்கன்னா இங்கே வந்து ஒரு சுற்றி காட்டுற மாதிரி ஒன்று இருக்கும், கப்பலில் போகிறது. அது இது பண்ணுறீங்க. நாங்கள் கை ட்ரெயினோ அதோ ஏன்னா லாஸ்ட்டு படம் பார்த்தோம் மூட்டாங்கன்ட்டாங்க. நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு போயிட்டு என்னென்ன ரைடு எங்கே இருக்குது எப்படி அடுத்த வாட்டி வரும்போது அதுதான் ஃபர்ஸ்ட் ரைடை வச்சு நாங்கள் கவர் பண்ணுவோம். மற்றபடி எங்களுக்கு ஓகே தான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தொடர்ந்து இந்த மாதிரி நிறைய தீம் பார்க்கு இன்னும் நிறைய ஐடியாஸ் வீடியோஸ் வச்சுருக்கோம். அதை நீங்கள் பார்க்கணுன்னா பக்கத்தில் இருக்க அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அதாவது சொல்லணும்னு நினச்சின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். பாய். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.